வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதன்படி இன்று நட்சத்திரங்களை 3 வகையாக பிரிக்கிறோம். நம்ம பிரிக்கல, முன்னோர்கள் பிரித்திருக்காங்க. அதற்கான என்னென்ன வகையில் பிரிச்சிருக்காங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். ஆண் நட்சத்திரம், பெண் நட்சத்திரம், அலி நட்சத்திரம் அப்படின்னு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. முதல்ல ஆண் நட்சத்திரத்தில் எந்தெந்த நட்சத்திரம் வருதுன்னு பார்த்தா, அஸ்வதி, புனர்பூசம், பூசம், அஸ்தம், அனுஷம், திருவோணம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, இதெல்லாம் ஆண் நட்சத்திரங்கள். சரிங்களா? அடுத்து பெண் நட்சத்திரங்கள். பெண் நட்சத்திரத்தை பார்த்தோம்னா பரணி, கார்த்திகை, ரோகிணி, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், உத்திராடம், அவிட்டம், ரேவதி, இதெல்லாம் பெண் நட்சத்திரங்கள். சரிங்களா? இதில் அலி நட்சத்திரம் 3வது வகை. இந்த அலி நட்சத்திரம்னா ஆண்லேயும் சேர்த்துக்கலாம், பெண்லேயும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? அது மாதிரி நட்சத்திரம் எதுன்னா மிருகசீரிடம், மூலம், ரேவதி, சதயம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் அலி நட்சத்திரங்கள். சரிங்களா? இதன்படி தான் ஒவ்வொருத்தருடைய குணாதிசயமும் அமையும். ஆண் நட்சத்திரங்களில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் வீரம் அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு. பெண் நட்சத்திரங்கள் கொஞ்சம் சாந்த சுரூபம் உள்ளவங்க, அதில் மாற்றம் இருக்காதுங்க. இந்த அலி நட்சத்திரங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குங்க அவங்களுக்கு. சரிங்களா? அவங்க அப்படி தான். இது மாதிரி ஜோதிட சம்பந்தப்பட்ட உங்களுக்கு சின்ன தகவலாக இருந்தாலும் சரி, பெரிய தகவலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கு உடனே பதில் அளிக்கப்படும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி மறுபடியும்